இப்போ நீங்க வந்து ஒரு ஊர்ல ஒரு கடை வச்சிருக்கீங்க. ஸோ வாடிக்கையாளர் வாக்கின்ஸ் உள்ள வராங்க. முதல்ல வாக்கின்ஸ் உள்ள கொண்டு வரணும். இந்த வாக்கின்ஸ் உள்ள நம்ம கடைக்கு வரணும். ஏன்னா நம்மள மாதிரியே நிறைய கடைகள் இருக்கு. ஸோ வாடிக்கையாளர் அங்க போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ எப்படி அவங்க இங்க உள்ள கொண்டு வரணும்? ஆனா நீங்க ஒரு சாதாரண சில்லறை வியாபாரத்துல இருந்து ஒரு மொத்த வியாபாரமாகவோ ஒரு நல்ல பிராண்ட் பண்ணியோ நிறைய ஸ்கொயர் ஃபீட் இடத்த எடுத்து இன்னும் வியாபாரத்தை விருத்தி செய்யணும், டெவலப் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசையில நீங்க நிறைய பண்ணிட்டு இருப்பீங்க. சில கடைக்கு நான் போயிருக்கேன், நிறைய கடைக்கு போயிருக்கோம். அதில் ஒரு சில கடைக்கெல்லாம் போகும்போது என்னால் மறக்கவே முடியாத அளவுக்கு சில பதிவுகள் என் மனசில் இருக்கு. உள்ள நுழைஞ்ச உடனேவே அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் வந்து என்கிட்ட கேட்ட முதல் கேள்வி என்னால் மறக்கவே முடியாது. ஒரு பெரிய ஃபேமஸான ஸ்டோர் தான் அது, சென்னையில் இருக்கு. அவர் என்ன கேட்டார்னா, கவுண்டர் சேல்ஸில் வரும்போது மீதி இருக்க 40% நீங்கள் ப்ராடக்டை காமிக்கிறீங்க. நான் வச்சுக்கோங்க, கஸ்டமர் என்றைக்குமே டிசைட் பண்ணிட்டு தான் வாங்க வராரு. அனைவருக்கும் வணக்கம். இந்த சேனலை வந்து நீங்கள் பார்க்குற அனைத்து சப்ஸ்கிரைபர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தொழில் முனைவர்களாகிய நீங்கள் வந்து அடுத்த கட்டத்திற்கு கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறணுன்றதுனால இந்த சேனல் வந்து பல விதமான வீடியோக்களை உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எவ்ரிடே நாங்கள் கொடுத்துட்டு வரோம். என்னுடைய பிளேலிஸ்ட்டை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் தொடர்ச்சியாக சில வாரங்களாக நம்ம பார்க்குறோம், சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் ஆங்கிளில் பார்த்துட்டு இருக்கோம். இன்றைக்கி நான் பேச போகிற டாபிக் வந்து ரீட்டைல் கஸ்டமர்ஸ், சில்லறை வியாபாரங்கள் செய்யக்கூடிய ரீட்டைல் கஸ்டமர்ஸ்க்காக, ரீட்டைல் ஆண்டர்பிரனர்ஸ்க்காக இந்த வீடியோ பதிவு செய்யப்படுகிறது. இப்போ நீங்கள் வந்து ஒரு ஊரில் ஒரு கடை வச்சுருக்கீங்க. அந்த கடை வந்து ஒரு துணி கடையாக இருக்கலாம், ஒரு ஜுவல்லரி பிஸ்னஸாக இருக்கலாம், லெதர் ஷாப்பாக இருக்கலாம், என்ன வேணாலும் கடை இருக்கலாம். பலசரக்கு வியாபாரமாக இருக்கலாம், கிராசரி ஐட்டம்ஸாக இருக்கலாம், வெஜிடபிளாக இருக்கலாம், ஃப்ரூட்ஸாக இருக்கலாம். ஸோ ஒரு பஜார்னு எடுத்தீங்கன்னா நிறைய கடைகள் உண்டு, நிறைய பொருட்கள் உண்டு. வாடிக்கையாளர்களுடைய மூமெண்டம் வந்து நிறைய இருக்கும், ஃப்ளோ இருக்கும். இந்த ஃப்ளோ இருக்கவங்க வந்து ரோட்டில் போகும்போது உங்கள் கடைக்கு வராங்க, வாங்குறாங்க, தேவையான பொருட்களை வாங்குறாங்க. இது ரெகுலராக நடக்கிற ஒரு விஷயம்தான். ஆனால் நீங்கள் ஒரு சாதாரண சில்லறை வியாபாரத்திலிருந்து ஒரு மொத்த வியாபாரமாகவோ ஒரு நல்ல பிராண்ட் பண்ணியோ நிறைய ஸ்கொயர் ஃபீட் இடத்த எடுத்து இன்னும் வியாபாரத்தை விருத்தி செய்யணும், டெவலப் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசையில் நீங்கள் நிறைய பண்ணிட்டு இருப்பீங்க. நம்மளே பார்க்குறோம் இல்லையா, சாதாரண வந்து ஒரு கிராசரி ஐட்டமாக இருக்கும், அது வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் மார்க்கெட்டாக மாறும். அந்த சூப்பர் மார்க்கெட் வந்து சூப்பர் மார்க்கெட் செயினாக மாறும். நம்ம ஊர்லேயே இருக்கக்கூடிய சூப்பர் மார்க்கெட் செயின் வந்து நம்ம ஊரில் மட்டும்தான் ஸ்பெஷல். அவர் ஒரு 4-5 அவுட்லெட் ஓப்பன் பண்ணுவார், ஒரு 20-30 கிலோமீட்டர் ரேடியஸில். இப்படி தான் வந்து வியாபாரம் வந்து டெவலப் ஆகிட்டே இருக்கும் எல்லா பிஸ்னஸ்லையுமே. அப்படி பார்க்கக்கூடிய வகையில் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு துணி கடைன்னு எடுத்துப்போம், ஒரு ஜுவல்லரி ஷாப்னு எடுத்துப்போம். இந்த மாதிரி துணிக்கடை, ஜுவல்லரி ஷாப், இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆர்கனைசேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அங்கே வேலை செய்வாங்க இல்லையா. ஒரு கடைன்னு எடுத்திங்கன்னா அங்கே வந்து ஒரு 10-20 பேர் வேலை செய்யலாம், ஒரு 50 பேர் கூட வேலை செய்யலாம். அது வந்து சைஸை பொறுத்து இருக்குது, உங்களோட பிஸ்னஸ் சைஸை பொறுத்து இருக்குது. ஒரு நிறைய ஸ்கொயர் ஃபீட், ஒரு 40,000-50,000 ஸ்கொயர் ஃபீட்டில் உங்களுக்கு ஒரு கம்பெனி, ஒரு ஷாப் இருக்குன்னு சொன்னால் கண்டிப்பாக அங்கே 200-300 பேர் மேலே வேலை செய்வாங்க. அதில் பல பிரிவுகள் இருக்கும். அதில் முக்கியமான பிரிவு வந்து சேல்ஸ். ஸோ வாடிக்கையாளர் வாக்கின்ஸ் உள்ள வராங்க. முதல்ல வாக்கின்ஸ் உள்ள கொண்டு வரணும். இந்த வாக்கின்ஸ் உள்ள நம்ம கடைக்கு வரணும். ஏன்னா நம்மள மாதிரியே நிறைய கடைகள் இருக்குது. ஸோ வாடிக்கையாளர் அங்கே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எப்படி அவங்க இங்கே உள்ள கொண்டு வரணும், அவங்க நம்ம கடைக்கு வரணும் அப்படின்னு சொன்னாலே அதுக்கு உண்டான சில மார்க்கெட்டிங் பிளான், அது வந்து கார்பரேட் மாதிரி ஒரு மேனேஜ்மெண்ட் வந்து யோசிச்சுட்டே இருக்கும். எங்களை மாதிரி அட்வைசர்ஸ் கூட்டு பேசுவாங்க. நாங்கள் நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் கிரியேட் பண்ணுவோம், நிறைய புல் மார்க்கெட்டிங் பண்ணுவோம், நிறைய ட்ரெண்டி கலெக்ஷன்ஸ்லாம் கிரியேட் பண்ணுவோம், சப்ளை செயினை ஸ்ட்ரெங்தன் பண்ணுவோம். நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ப்ராடக்டோட ஸ்ட்ரென்த்தை வச்சு தான் நம்முடைய வாக்கின்ஸோட டோட்டல் ஹெட் கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து மேனேஜ்மெண்ட் செய்கிற, நிர்வாகம் செய்கிற ஒரு வேலை. ஆனால் உள்ளே வந்தாச்சு, வாடிக்கையாளர் ஒரு கடைக்கு வந்துட்டார். அவர் வந்து என்ன வாங்க போகிறாரு, ஒரு துணி எடுக்க போகிறார். ஒரு குழந்தைக்கு துணி எடுக்கலாம், ஒய்ஃபுக்கு வந்து சாரி எடுத்து கொடுக்கலாம், ஒரு யங்ஸ்டர் வந்தார்னா அவருக்கு ஒரு ட்ரெண்டியான கலெக்ஷன் பார்க்கலாம். இது மாதிரி நிறைய வாடிக்கையாளர்கள் வந்து விதவிதமான தேவைகளோடு உள்ளே வராங்க. ட்ராவலுக்கு வாங்குவாங்க, சீசனுக்கு தகுந்த மாதிரி வாங்குவாங்க, இப்போ ஸ்கூல் சீசனாக யூனிஃபார்முக்கு வருவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்படி நீங்கள் உள்ளே வரும்பொழுது, வாடிக்கையாளர் உள்ளே வரும்போது, அந்த வாடிக்கையாளரை சேல்ஸில் இருக்கக்கூடிய, சேல்ஸ் கவுண்டரில் இருக்கக்கூடிய, சேல்ஸ் சூப்பர்வைஸராக இருக்கக்கூடியவங்க, ஃப்ளோர் லெவலில் இருக்கக்கூடிய சேல்ஸ் பீப்புள் வந்து எப்படி நீங்கள் அவங்க ரிசீவ் பண்ணுறீங்க, அவங்களை எப்படி வந்து ஹெல்ப் பண்ணுறீங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, என்னுடைய அனுபவத்திலையும் நான் அந்த லாஸ்ட் ஒரு 30 வருஷத்தில் என்னுடைய அனுபவத்தில் பார்த்தீங்கன்னா, சில கடைக்கு நான் போயிருக்கேன், நிறைய கடைக்கு போயிருக்கோம். அதில் ஒரு சில கடைக்கெல்லாம் போகும்போது என்னால் மறக்கவே முடியாத அளவுக்கு சில பதிவுகள் என் மனசில் இருக்குது. உள்ள நுழைஞ்ச உடனேவே அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் வந்து என்கிட்ட கேட்ட முதல் கேள்வி என்னால் மறக்கவே முடியாது. ஒரு பெரிய ஃபேமஸான ஸ்டோர் தான் அது, சென்னையில் இருக்குது. அவர் என்ன கேட்டார்னா, உங்களுடைய பட்ஜெட் என்னன்னு கேட்டார். நான் உள்ள நுழையிற அப்போ தான், நான் பைக்கை நிறுத்திட்டு உள்ள நுழைகிறேன். அவர் என்ன கேட்குறாரு, உங்கள் பட்ஜெட் என்னன்னு. இது 20 வருடங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம். எனக்கு வந்து அப்போ வந்து ரொம்ப இளமை ரத்தமே கோவம் வந்துருச்சு எனக்கு.
நீங்க வந்து என் பட்ஜெட் ஏன்னு கேட்குறீங்க, எனக்கு என்ன வேணும் தானே நீங்க கேட்கணும், நான் என்ன வாங்க வந்திருக்கேன்னு கேட்கணும். என் பட்ஜெட் ஏன் நீங்க முதல்ல கேட்பீங்க, ஏன்னா நீங்க வந்து அவமானப்படுத்துறீங்க அப்படின்ற ஃபீலிங் எனக்கு. அப்போ நான் அந்த கடைக்கு போவே இல்லை, அப்படியே ஐ ஜஸ்ட் வாக் அவுட், அடுத்த கடைக்கு போயிட்டேன். ஏன்னா இது வந்து உங்க உலகத்திலேயே நீங்க மட்டும் தான் அந்த கடையை ரன் பண்ணல, உங்களை மாதிரி 1000 பேர் ரன் பண்றாங்க, 1000 விதமான ப்ராடக்ட் இருக்கு, இன்ஃபேக்ட் பெட்டர் ப்ராடக்ட் கூட இருக்கலாம் இல்லையா. ஸோ ஐ வாக்ட் அவுட் and then got into another shop. வாட் ஹேப்பன்ஸ், இந்த கடை ஒரு வியாபாரத்தை இழந்தது. இந்த மாதிரி எத்தனை பேருக்கு வியாபாரங்கள் டெய்லி நம்ம இழக்கிறோம் அப்படின்றது அந்த வலி இருக்குல்ல, அந்த என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு பெயின், அந்த பெயின் வந்து கோர் ஆஃப் த பெயின் வந்து யாருக்கு தெரியும்னா மேலே உட்காந்துருக்காரு பார்த்தீங்களா ஓனர், அந்த ஓனர் தான் தெரியும். இவ்வளோ கடை திறந்து வச்சுருக்கேன், இவ்வளோ ட்ரெண்டியான கலெக்ஷன் வச்சுருக்கேன், இவ்வளோ ப்ராடக்ட் இருக்குது, உள்ளுக்கு வரக்கூடிய கஸ்டமர்ஸ் வந்து சில பேர் கோபமாக வெளில போகிறாங்க, ஆர் வாங்காதே போகிறாங்க, வாங்காதே விண்டோ ஷாப்பிங் மட்டும் போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அது எதனால் நடக்குது? சில பேர் விண்டோ ஷாப்பிங்கே போவாங்க, நம்மளை விட போயிருப்போம், சும்மா பார்த்துட்டு வருவோம், அதுக்கப்புறம் வருவோம். ஆனால் சில பேர் வாங்காமல் போவதற்கு காரணம் இந்த மாதிரி இருக்குது. அப்போ எங்கே தப்பு நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, வரக்கூடிய வாடிக்கையாளர்களை அணுகும் விதத்தில் தான் தவறு இருக்கிறது. அந்த அணுகும் விதம் நான் சொன்ன எக்ஸாம்பிள் யூஸ் பண்ண எப்படி இருக்கும், எவ்வளோ பட்ஜெட் அப்படின்னு கேட்டானா இருக்கும், எடுத்த உடனே ஸ்ட்ரைட்டாக வந்து என்னை சைஸ் பண்ணி என்னை கார்னர் பண்ணி அவர் இந்த பட்ஜெட் நீ இங்கே போய் வாங்கு, உனக்கு இதுதான் லாக்கி அப்படின்னு சொல்கிற மாதிரி மூஞ்சில் அடித்த மாதிரி இருக்குது. இதே வந்து ஒரு வெல்கம் சைனோட பண்ண எப்படி இருக்கும். நான் நிறைய இடத்துல ஒரு பெரிய பிராண்டட் ஜுவல்லரி ஷாப்பை பற்றி சொல்லுவேன், நேம் சொல்ல விரும்பல. அவங்க நான் போய் அந்த ஜுவல்லரி ஷாப் உள்ள போகிறதுக்கு முன்னாடியே நான் போய் காரில் இறங்குறேன்னு வச்சுக்கோங்களேன், வண்டியில் போய் இறங்குறேன்னா அந்த வண்டி நான் போய் நிற்குது இல்லையா, அந்த இடத்துல இருக்கக்கூடிய செக்யூரிட்டியே என்னை வந்து வெல்கம் பண்ணுறாரு. அந்த மாதிரியும் ஒரு பிஸ்னஸ் சென்னையிலேயே கூட இருக்குது, நிறைய இடத்துல கலைகள் இருக்குது. செக்யூரிட்டி என்னை வந்து அவ்வளோ அன்பாக என்னை வந்து ரிசீவ் பண்ணுறாரு. செக்யூரிட்டிக்கு ட்ரைனிங் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வண்டியை ரிசீவ் பண்ணி நீங்கள் போங்க சார், நாங்கள் பார்த்துக்குறேன் சார், நீங்கள் இறங்குங்க சார் அப்படின்னு சொல்கிற அளவில் அந்த டோரை திறக்கிறதுல இருக்கக்கூடிய அந்த பெருமை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது கம்ஃபர்ட் இதெல்லாம் கொடுக்கும் போது அங்கேயே எனக்கு வந்து சேல் முடிஞ்சு போச்சு. 25% சேல் ஓவர். அதாவது நான் இங்கே தான் வாங்க போகிறேன் முடிவு அடிச்சா, அடுத்த ஸ்டேஜ் உள்ளே போனோம்னா வாசலில் ரிசீவ் பண்ணுறாங்க. அவங்க க்ளீனாக என்னை கேட்காங்க, சார் எந்த செக்ஷனுக்கு நீங்கள் எந்த பொருளை வாங்கணும் வந்திருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா நான் அந்த செக்ஷனுக்கு உங்களை நான் கைட் பண்ணுறேன். ஸோ அவங்க என்ன பட்ஜெட் கேட்கல, நீங்கள் ஐயா என்ன வாங்க வந்திருக்கீங்க அந்த செக்ஷனுக்கு நான் கைட் பண்ணுறேன். லிஃப்ட்டில் போகலாம், இந்த ஸ்டெப்ஸில் போங்க, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னா இப்படி போகலாம் சார், ரெண்டாவது ஃப்ளோர்னா லிஃப்ட்டில் போங்க சார், ரெண்டாவது ஸ்டெப்பு, மூணாவது ஸ்டெப்பு, லிஃப்ட் வாசல் 2 பேர் நிற்கிறான், வந்துட்டு கூட்டமாக வருது, கைட் பண்ணுறாங்க, அந்த ஃப்ளோ வந்து மேனேஜ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் போய் அந்த ஃப்ளோரில் இறங்குறேன், 3வது ஃப்ளோரில் போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். 3வது ஃப்ளோர் ஒருத்தர் ரிசீவ் பண்ணுறாரு, அங்கே நிற்கிறார் ஒருத்தர் 2 பேர். இப்படி வந்து ஒருத்தர் வாடிக்கையாளர் ஒருத்தர் வந்தாச்சுன்னு சொன்னால் அவரை வந்து அப்படியே கையில் வச்சு தாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி கையில் வச்சு தாங்குறாங்க. அப்போ என்ன நடக்குதுன்னு சொன்னால் ஒரு உளவியல் மாற்றம் நடக்குது. அந்த வாடிக்கையாளர் என்ன உளவியல் மாற்றம், வீட்லேருந்து கிளம்பும்போது நான் வந்து ஒரு 10,000 ரூபாய்க்கு பொருள் வாங்கலான்னு போகிறேன், இந்த கம்ஃபர்ட் லெவல்லையே என்னுடைய பட்ஜெட் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு ஆட்டோமேட்டிக்காக. ஆகும் எனக்கே தெரியாது அது அங்கே போகும்போது. ஏன்னா கம்ஃபர்ட், கம்ப்ளீட் கம்ஃபர்ட், மனுஷன் எதிர்பார்க்கறது ஒரு கம்ஃபர்ட்டான பர்ச்சேஸ். ஏன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்னைக்கு ஒரு வாடிக்கையாளரை கடைக்கு கொண்டு வரதுன்றது வந்து சாதாரண விஷயம் அல்ல. ஏன், ஆன்லைனில் எல்லாமே வந்தாச்சு, அப்பா அம்மா தவிர எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் வாங்கலாம். அப்படி ஆன்லைனில் வந்த உடனே அதையும் மீறி ஒருத்தர் வந்து கடைக்கு வராரு சொன்னால் அப்போ அந்த கடைக்கு ஏன் வராரு? அவர் பொருள் வாங்க மட்டும் வாடிக்கையாளர் கடைக்கு வருவதில்லை, அனுபவத்தை பெறவே கடைக்கு வருகிறார்கள். Customers are visiting the shop not just for buying a product but getting an experience, purchase experience. வாங்கும் அனுபவத்தை பெறவே இந்த கடைக்கு வருகிறார். அப்போ நீங்க பொருளை விற்கிறதுக்கு முன்னாடி அனுபவத்தை விற்கணும். நல்லா நோட் பண்ணிக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸை விற்கிறீங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் அந்த வாசல்ல நான் வண்டியை விட்டுட்டு வரும்போது செக்யூரிட்டி கொடுத்த அனுபவம். அதுக்கப்புறம் 2வது லெவல், 3வது லெவல், 4வது லெவல், அப்புறம் கவுண்டர் சேல்ஸ். இப்போ ஒரு கவுண்டர் சேல்ஸ்ல ஒரு வியாபாரம் டிரான்சாக்ஷன் நடப்பதற்கு முன்பாகவே, நான் பொருளை கண்ணால் பார்ப்பதற்கு முன்பாகவே எனக்கு 60% சேல் ஓவர். அந்த கடை என்கிட்ட வித்தாச்சு, அந்த கடை அந்த பொருளை என்கிட்ட வித்தாச்சு, நான் வாங்க வேண்டிய பொருளை. அதுக்கப்புறம் நான் அந்த கவுண்டருக்கு போகிறேன். அந்த கவுண்டரில் போன உடனே அந்த கவுண்டரில் இருக்கக்கூடிய மனிதன், அந்த சேல்ஸ் கவுண்டரில் இருக்கக்கூடிய பர்சன் வந்து என்னை எப்படி ரிசீவ் பண்ணுறாரு, என்கிட்ட என்ன பேசுகிறாரு, என்ன கேள்விகள் கேட்குறாரு, நான் கேட்ட உடனே ஆப்ஷன்ஸை எப்படி எனக்கு எடுத்து கொடுக்குறாரு, எவ்வளோ துரிதமாக என்னுடைய உணர்வையும் என்னுடைய தேவையையும் நீடையும் புரிந்து கொண்டு அவங்ககிட்ட இருக்க ப்ராடக்டை எடுத்து மேட்ச் பண்ணி, ஐயா நீங்கள் இந்த மாதிரி ப்ராடக்டை தான்
இந்த மாதிரி ஸ்டைலில் இந்த மாதிரி டிசைனில் தான் நீங்கள் தேடுறீங்களா கொஞ்சம் பாருங்க. இதுக்கு தேவை 2 விஷயங்கள் தேவை. ஒன்று, அந்த சேல்ஸ் கவுண்டர் இருக்கக்கூடிய மனிதருக்கு அனுபவம் இருக்கணும். அனுபவம் தான் பெரிய பாடம். அந்த அனுபவம் எப்போ வரும்னா பல வருடங்களாக அந்த வேலையை செய்யும்போது வரக்கூடிய தொடர்ச்சியாக வரக்கூடிய அனுபவம். 2வது, இன்னைக்கு ஃபாஸ்டான வேர்ல்டில் இருக்கும். எல்லாரும் 10 வருஷம் அனுபவப்பட்டு தான் இந்த அனுபவ அறிவை பழக வேண்டுமா? நான் ஃபாஸ்ட் ட்ராக்ல போகக்கூடாதா? நான் ஸ்கிப் பண்ணி அடுத்தடுத்த லெவலில் போகக்கூடாதான்னு ஒரு கேள்வி வரும். கண்டிப்பாக பண்ணணும். எப்படி பண்ணலாம் அப்படின்னா, அதே நிறுவனத்தில் 5-10 வருடங்கள் வேலை செய்த அவங்களுடைய சீனியர்ஸ் வந்து தொடர்ச்சியாக தன்னுடைய நாலேஜை ஷேர் பண்ணிகிட்டே இருக்கணும். காம்படிஷனாக பார்க்கக்கூடாது. அப்போது மேனேஜ்மெண்ட் யோசிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்ம கம்பெனியில் ஒர்க் பண்ணுற 5-10 வருடங்கள் அனுபவம் உள்ள மனிதர்கள் என்னவா மாறணும்? ட்ரெயினராக மாறணும். ஒரு கவுண்டரில் ஒரு 10 பேர் இருக்காங்க அப்படின்னா அது ஒரு 2-3 பேர் சீனியர் இருக்காங்கன்னா அந்த சீனியரோட வேலையை என்னன்னா, கடந்த 10 வருடங்களாக அவர்கள் கற்றுக்கொண்ட அனுபவங்கள், அவர்கள் செய்த தவறுகள், அவங்க கரெக்ட் பண்ண விஷயங்கள், நல்ல விஷயங்கள், இம்ப்ரூவ் பண்ண விஷயங்கள் எல்லாத்தையுமே அவங்க அடுத்த வரக்கூடிய கீழே கூட ஒர்க் பண்ணுறக்கூடிய மனிதர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். நம்ம சொல்லிக் கொடுக்க தவறிட்டோம்னு வச்சுக்கோங்க. சொல்லி ஏன் கொடுக்கல? 2 விதம் இருக்கு. ஒன்று, நம்ம சொல்லிக் கொடுக்கும் போது என்ன ஆகும்னா, நம்ம வந்து அந்த நம்மளுடைய இருப்பை நாம் லூஸ் பண்ணுறோம். நம்மளுடைய இன்செக்யூரிட்டி. எனக்கு அந்த விஷயம் சொல்லிக் கொடுத்த அப்புறம் நான் வந்து அங்கே உபயோகம் இல்லாத போயிடுவணும், அவன் என்னை சர்பாஸ் பண்ணிட்டு போயிடுவானுன்ற ஒரு பயம் கண்டிப்பாக இருக்கும். எல்லாருக்குமே இருக்கும் அந்த ஒரு இன்செக்யூரிட்டி. அந்த இன்செக்யூரிட்டி எப்படி நம்ம வந்து களை எடுக்கணும் அப்படின்னு சொன்னால், மேனேஜ்மெண்ட் சூப்பர்வைசர் பார்க்கணும். ஒரு பிரான்ச் மேனேஜராக இருந்தாலும் பிஎம் பார்க்கணும். அந்த ஸ்டோரோட மேனேஜர் பார்க்கணும். ஐயா, நீ நாலேஜை சொல்லிக் கொடுக்கறதுனால உனக்கு எதுவுமே குறையாது, இறக்க தான் சுரக்கும். நீ சொல்லிக் கொடுக்க என்ன ஆகும்னா, நீ டெவலப் பண்ண அந்த டிபார்ட்மெண்ட் டெவலப் ஆகும்போது உனக்கு அடுத்த லெவலில் நான் ப்ரமோஷன் கொடுக்குறேன், உனக்கு அடுத்த லெவலில் இன்க்ரிமெண்ட் கொடுக்குறேன், நீ அடுத்த வேலையை செய்ய ஆரம்பி. அப்போது அவருக்கும் ஒரு வளர்ச்சியை கொடுக்குறோம், கீழே இருக்க ஆளுக்கும் மேலே கொண்டு வரது ஹெல்ப் பண்ணுறோம். இது ஒரு ஸ்ட்ரக்சராக செய். இது வந்து எமோஷனலாக சொல்லக்கூடாது. இது வார்த்தையாக சொல்லிட்டு நாளைக்கு அது நடக்காத போக சான்சஸ் நிறைய இருக்குது. ஏன்னா அன்றைக்கி நீங்கள் சொன்னீங்க, ஆனால் செய்யவே இல்லை, ரிட்டர்னில் கொடுக்கணும், அதை டாக்குமெண்ட் பண்ணணும். அங்கே தான் HR வருது. ஹியூமன் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட வேலையாக தான். ஸோ ப்ராப்பராக டாக்குமெண்ட் பண்ணி கொடுக்குறோம். நீ இதெல்லாம் செய்யும் பொழுது அது ரிசல்ட்டாக மாறும்போது உனக்கு வளர்ச்சி இங்கே உண்டு, நீ அடுத்த கட்டத்துக்கு போகலாம், நமக்கு அடுத்த அவுட்லெட் ஓப்பன் ஆகும்போது நீ அங்கே வந்து ஒரு மேனேஜராக ஒரு சூப்பர்வைசராக போகலாம் அப்படின்ற வாக்குறுதியை கொடுக்கும். எல்லாமே ஒரு ஸ்ட்ரக்சராக. இதுதான் மேனேஜ்மெண்ட்டோட நிர்வாகத்தோட வேலை. ஸோ அப்போது ஒரு வாடிக்கையாளர் உள்ள வந்தாச்சு, 70-60% வாங்க மூடு கொண்டு வந்துட்டீங்க. எப்படி? செக்யூரிட்டிலேருந்தே கொண்டு வந்துட்டீங்க. கவுண்டர் சேல்ஸில் வரும்போது மீதி இருக்க 40%ல் நீங்கள் ப்ராடக்டை காமிக்கிறீங்க. நான் வச்சுக்கோங்க, கஸ்டமர் என்றைக்குமே டிசைட் பண்ணிட்டு தான் வாங்க வராரு. அங்கே வந்துட்டு வாங்குறதுன்றது வந்து இம்பல்ஸ் பை. அது வந்து ஒரு 20% அப் செல்லிங், கிராஸ் செல்லிங் வந்ததுக்கப்புறம் இப்போ நான் வந்து ஒரு ஷர்ட் எடுக்க வந்தேன், எக்ஸைட் ஆகி நான் வந்து இன்னும் சில விஷயங்கள் இன்னர் கார்மெண்ட்ஸ் எடுக்கிறேன், இம்பல்ஸ் பை, அது நடக்கலாம். ஆனால் ஷர்ட் எடுக்கணுன்றதை நான் முன்னாடி முடிவு பண்ணிட்டு தான் உள்ள வரேன். அப்போ வரக்கூடியது வந்து ஆல்மோஸ்ட் 70% சேல் ஓவர். எனக்கு கலர் பிடிக்கணும், டிசைன் பிடிக்கணும், எனக்கு காஸ்ட்டுக்கு ஒத்து வரணும், அவ்வளோதான் விஷயம். அதான் அந்த 40% சேல்ஸ் கவுண்டரில் பண்ணக்கூடிய. ஸோ சேல்ஸ் கவுண்டரில் செய்வது புஷிங் இல்லை, எனேபிளிங். தேர்ஃபோர் வி சே சேல்ஸ் கிடையாது, ஃபுல்ஃபில்மெண்ட். ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ஃபுல்ஃபில்மெண்ட். தேவையை பூர்த்தி செய்வது. விற்பதல்ல பூர்த்தி செய்வது, விற்பதல்ல பூர்த்தி செய்வது அப்படின்ற மனோபாவத்தை வளர்த்துக் கொள்ளும் போது every single customer who walks into your shop will not go back with the empty hand. வெளில போகும்போது ஒரு கவரோடு தான் போவாங்க, டிரான்சாக்ஷன் பண்ணிட்டு தான் போவாங்க. ஸோ மொத்தத்தில் சில்லறை வியாபாரம் செய்யக்கூடியவர்கள், ரீட்டைல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க எந்த அளவுக்கு என்ட்ரிலேருந்து எக்ஸிட் வரைக்கும் நீங்கள் ஸ்ட்ரக்சர் பண்ணி அது நடக்குதான்ற மானிட்டர் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பிஸ்னஸ் வந்து ஒரு கஸ்டமருமே விண்டோ ஷாப்பிங்காக வர மாட்டாங்க. விண்டோ ஷாப்பிங்கே வந்தாலும் கையில் ஒரு கர்ச்சீஃபாவது வாங்கிட்டு போவாங்க. அப்படின்றது ஆணித்தரமான உண்மை. இது பல நிறுவனங்கள் நான் பண்ணிட்டு இருக்கிறதுனால என்னுடைய அனுபவத்தில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன். நீங்கள் இந்த மாதிரி பல நிகழ்ச்சிகள், பல வீடியோக்கள் நம்ம சேனலில் வந்து பிளேலிஸ்ட்டில் இருக்குது. @CChange ஆனந்த் என்னுடைய சோஷியல் ஹேண்டில் என்னோட கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக், லிங்க்டின், ட்விட்டர் எல்லாத்துலேயும் நான் இருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி விஷயங்களை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிகிட்டே இருக்கேன். நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள். அதே மாரி உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர்லாம் இருக்குது, எங்களை ரீச் பண்ணுங்கள். எங்கள் டீம் மூலமாக உங்களுக்கு நான் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.